வணக்கம். இது வைரல் வீடியோ. அசீம் சியோ, நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்குல டெவலப்மெண்ட் என்னங்கிறது நேற்று வீடியோல சொல்லியிருக்கேன். சம்மன் அனுப்பியாச்சு, நம்பர் போட்டாச்சு. 16ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. நீங்களோ அல்லது உங்க தரப்பு வக்கீலோ வந்து உங்க வாதங்களை எடுத்து வைங்க, என்ன கோரிக்கையோ அதை எடுத்து வைங்கன்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன். இதுல வழக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறப்போ உண்மையான குற்றவாளிகள் யாருன்றது வெளிப்படும். அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. ஸோ ஏன் கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் மாற்றி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, குற்றங்கள் குறையணும்னா தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் பேசிக்கான ஒரு விஷயம். தண்டனைகள் கடுமையா இல்லைன்னா அந்த குற்றவாளிகள் ஜெயிலுக்கு போறது வர்றது எல்லாமே ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருக்குமே தவிர, குற்றங்களுக்கான தண்டனை அனுபவிக்க போற மாதிரியான ஒரு ஈடுபாடு இருக்காது. ஸோ அந்த மாதிரியான தண்டனைகள் எப்போ கடுமையாக்கப்படுதோ அப்பதான் இந்த குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கறதுனாலதான் இந்த வழக்கிலையும் உண்மை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கும், உச்சபட்ச தண்டனை அப்படி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மக்கள் கோரிக்கையா வச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் நம்ம வீடியோல அடிக்கடி இதையே தான் வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன் இதை அடிக்கடி வலியுறுத்துறோம் அப்படின்னு சொன்னோம்னா, வெளிநாட்டில் இருக்க ஒரு ஸ்காலர் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அந்த ரிசர்ச் என்னன்னா 5 monkey syndrome அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச். அந்த 5 monkey syndrome என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு கூண்டுல ஒரு 5 குரங்குகள்ல ஒரு கூண்டுல விட்டுருக்காங்க. அந்த கூண்டோடைய உச்சியில ஒரு வாழைப்பழ சீப்பு தொங்க விட்டுருக்காங்க. அந்த வாழைப்பழத்துக்கிட்ட போற வரைக்கும் ஒரு படிக்கட்டு மாதிரி ஒரு செட்டப் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த படிக்கட்டுல ஏறி போய் அந்த வாழைப்பழத்தை எடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த செட்டப்ல தெரியுது. ஸோ அந்த 5 குரங்குகளை விளையாடிட்டு இருக்கு. ஒரு குரங்கு மட்டும் மேல இருக்க வாழைப்பழத்தை பார்த்துட்டு அந்த படிக்கட்டுல ஏறி போய் அந்த வாழைப்பழத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு படிக்கட்டுல ஏறுது. ஸோ அந்த 2 ஸ்டெப் ஏறின உடனே இந்த ஸ்காலர் என்ன பண்றாரு, ஐஸ் கோல்டு வாட்டர் இருக்கு, நல்லா ரொம்ப சில்லுன்னு இருக்க தண்ணியை அந்த 5 குரங்கு மேலேயும் அந்த பூவாளி வச்சு ஸ்ப்ரே பண்றாங்க. ஸோ இந்த குரங்குகளுக்கு அந்த குளிரை தாங்க முடியல, ரொம்ப நடுக்கத்துல இருக்குதுங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் ஊத்திட்டே இருக்காரு. ஸோ 5 நிமிஷம் ஊத்திட்டே இருந்ததுக்கு அப்புறமா அந்த குரங்குகளுக்கு ரொம்ப ஷிவரிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் நிறுத்திட்டாங்க. ஒரு 1 hour கழிச்சு அந்த குளிர்லாம் போனதுக்கு அப்புறம் 2வது குரங்கு இந்த படிக்கட்டுல ஏற போகுது. ஸோ இந்த 2வது குரங்கு 2 ஸ்டெப் ஏறினதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பூவாளியில ஐஸ் வாட்டர் தண்ணி எடுத்து அவர் ஊத்துறாரு அந்த 5 குரங்கு மேலையும். ஸோ அந்த 5 குரங்கும் குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிருது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடுதுங்க, எதுவுமே பண்ண முடியல. ஸோ அவர் 1 hour அதே மாதிரி நிறுத்திட்டு ஒரு 1 hour கேப் விடுறாரு. ஸோ 3வது குரங்கு ஏற போகும்போது இவர் ஐஸ் வாட்டர் தண்ணி ஊத்தல, வச்சிடறாரு. ஆனா பாத்துட்டு இருக்காங்க என்ன செய்யுது இந்த குரங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3வது குரங்கு 2 ஸ்டெப் ஏறுது படிக்கட்டுல அந்த வாழைப்பழத்தை எடுக்கிறதுக்கு. மீதி இருக்க 4 குரங்கு என்ன பண்ணுது, அந்த குரங்கு அட்டாக் பண்ணுதுங்க. ஏறாத அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுது. ஏன்னா இந்த ஐஸ் வாட்டர் தண்டனை பனிஷ்மெண்ட் அதுங்களால தாங்க முடியல. ஸோ இந்த படிக்கட்டுல ஏறினா இந்த தண்டனை நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது மைண்ட் செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ இது 4 குரங்குல சேர்ந்து அந்த குரங்கு அட்டாக் பண்ணுது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு 6 அறிவு இல்லாத 5 அறிவு விலங்கு தானே, இன்னொரு குரங்கு மறுபடியும் ஏற போகுது. அந்த ஏற போகும்போது மீதி இருக்க 4 குரங்கும் அதே மாதிரி அட்டாக் பண்ணுதுங்க, ஏற விடாம தடுத்துது. சரி, இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, ஒரு குரங்கை எடுத்துட்டாரு. அதுல இருந்து அந்த 5 குரங்குல இருந்து ஒரு குரங்கை எடுத்துட்டு வேற ஒரு புது குரங்கை உள்ள வைக்கிறாங்க. ஸோ இந்த புது குரங்குக்கு அந்த ஐஸ் வாட்டர் பனிஷ்மெண்ட்னா என்னன்றது தெரியாது. ஸோ அந்த குரங்கு படிக்கட்டுல ஏற போகுது. ஸோ இந்த ஏற போகும்போது மீதி இருக்க 4 குரங்கு, பனிஷ்மெண்ட் வாங்கின 4 குரங்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த 4 குரங்கு சேர்ந்து அதை அட்டாக் பண்ணுதுங்க. அதை அட்டாக் பண்ணி ஏற விடாம தடுத்து இறக்கி விட்டுருது. இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்து இன்னொரு குரங்கு, பனிஷ்மெண்ட் வாங்கின ஒரு குரங்கை எடுத்து வெளியே வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு புது குரங்கை உள்ள விடுறாங்க. ஸோ இந்த புது குரங்கு உள்ள போனோம்னா அது ஏற போகுது படிக்கட்டுல. மீதி இருக்க 4 குரங்கு என்ன பண்ணுது, புதுசா அந்த 4 குரங்குல புதுசா வந்த குரங்கு 1 இருக்கு. ஸோ இப்ப 2வது ஒரு புது குரங்கு இருக்கு இல்லையா, அதுதான் ஏற போகுது. முதல்ல உள்ள போன ஒரு புது குரங்கோட சேர்ந்து மீதி இருக்க அந்த பனிஷ்மெண்ட் வாங்கின 3 குரங்குகளோட சேர்ந்து இந்த குரங்கு அட்டாக் பண்ணுதுங்க. அந்த முதல்ல வந்த புதுசான குரங்குக்கு எதுக்காக இந்த குரங்குகள் அட்டாக் பண்ணுதுங்கிற காரணம் தெரியாது. ஏன்னா அது பனிஷ்மெண்ட் அனுபவிக்கல. ஸோ ஆனாலும் அட்டாக் பண்ணுது இந்த ஏறுற குரங்க.
ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு குரங்கையும் எடுத்துட்டு பனிஷ்மெண்ட் வாங்கின குரங்க பூரா எடுத்துட்டு புதுசா ஒரு குரங்கா உள்ள வச்சுட்டு அந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்துறாரு. இதே மாதிரி 4 குரங்களும் அட்டாக் பண்றதும் இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ 5 குரங்குகளும் வெளியே வந்துருச்சு. பனிஷ்மெண்ட் வாங்கின 5 குரங்கு வெளியே வந்துருச்சு. பனிஷ்மெண்ட்னா என்னன்னே தெரியாத 5 குரங்கு உள்ள இருக்கு. அந்த 5 குரங்குல ஒரு குரங்கு மேலே ஏறும்போது மீதி இருக்க 4 குரங்கு அட்டாக் பண்ணுது. எதுக்காக அட்டாக் பண்ணுதுன்னு தெரியாமே அட்டாக் பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து இந்த படிக்கட்டுல ஏறினா அட்டாக் பண்ணணும், ஏன் அட்டாக் பண்ணணுங்கிறது தெரியாது. ஸோ இந்த ரூல் வந்து ஏற்கனவே தண்டனை அனுபவிச்ச 5 குரங்குகளுக்கு தெரியும் ஐஸ் வாட்டர் ஊத்துவாங்க நம்ம மேல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த புது குரங்குகளுக்கு அது தெரியாது. ஆனாலும் அந்த குரங்குகள் வந்து அட்டாக் பண்ணனால, தண்டனை அனுபவிச்ச குரங்குகள் அட்டாக் பண்ணனால அதையே ஃபாலோ பண்ணி இந்த குரங்குகளும் மற்ற குரங்கு ஏற விடாம அட்டாக் பண்ணி தடுத்த ஆட்கொண்டது. இதுதான் மைண்ட் செட்டு. இந்த மைண்ட் செட்டுக்கு காரணம் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள அந்த சிக்கல்கள் அகற்றப்பட்டு அந்த சட்டம் இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய குரங்குகளுக்கு இந்த சட்டம் இருக்கிறது தெரியாட்டாலும் இது செய்யக்கூடாது அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சா தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுங்களுக்கு மைண்ட் செட் ஆயிருச்சு. சோ இததான் நம்ம வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். சட்டம் கடுமையாக்கப்பட்டால், தண்டனை கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கறத நம்ம வலியுறுத்தி சொல்றதுக்கு காரணம் இதுதான். இந்த 5 monkey எக்ஸ்பெரிமெண்ட் சிண்ட்ரோம்ல வந்து அதுதான் ஊர்ஜிதப்படுத்தப்படுது. இப்ப இந்த மைண்ட் செட்டை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். இந்த யானை இருக்குல்ல, அதை வந்து கட்டி போட்டிருப்பாங்க. அந்த கட்டி போட்டிருக்க யானையை பாத்தீங்கன்னா மெல்லிசா சின்ன செயின் போட்டு தான் கட்டிருப்பாங்க. அந்த யானையோடைய ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி அந்த செயினோடைய இது வந்து எதுவுமே ஒண்ணுமே இல்ல. லேசா காலை இழுத்துச்சுன்னா கூட அந்த செயின் வந்து அறுந்துரும். அவ்வளவு மெல்லி செயின்ல கட்டி போட்டு வச்சுப்பாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு இந்த மைண்ட் செட்டை எப்படி இந்த யானைக்கு ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல அந்த யானையை கட்டி போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா நல்ல கனமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செயின்ல போட்டு கட்டி அந்த இடத்துல நிக்க வச்சிருப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு தடவை ஆடும்போது அந்த செயினை இழுத்துருக்கும். அந்த காலை வச்சு பின்னங்காலை வச்சு இழுக்கும். அந்த செயினை அப்படி இழுக்கும் போது அது தடுக்கி தடுக்கி இதாயிட்டே இருக்கும். ஆனா அறுக்க முடியாது அதனால. சோ இது வந்து நாளடைவில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10-15 நாள் இதே மாதிரி கட்டி போட்டு வச்சுட்டு அந்த செயினை எடுத்துட்டு போய் வேற யானைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த யானை என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன மெல்லிசா இப்ப கட்டியிருக்காங்களா அந்த செயின்ல போட்டு கட்டி வச்சிருவாங்க. ஸோ இந்த யானையோட மைண்ட் செட் என்னாகும், நம்ம கட்டி போட்டிருக்க அந்த செயினோடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தி, நம்ம இழுத்தாலும் அறாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அது வந்துடும். ஸோ அதனால இப்ப இருக்கிற சின்ன மெல்லிஸ் செயினை கூட அது இழுத்து அறுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங்க்கு அது போயிடும். ஸோ இதுதான் மைண்ட் செட்டு கொண்டு வருது. இந்த மைண்ட் செட்டை ஏற்படுத்துறதுக்கு என்னன்னா, குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி கடுமையான தண்டனைகளை கொண்டு வந்துட்டோம்னா இந்த தண்டனைகளுக்கு பயந்து அந்த குற்றங்கள் செய்யறதுக்கு அஞ்சுவாங்க. சோ அப்படி அச்சத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த குற்றங்களை குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோடைய கருத்து. சோ இந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்குமா அப்படிங்கறது இந்த வழக்கு போற போக்குல தான் தெரியும். இந்த வழக்கு போகும்போது இந்த குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரியான என்ன தண்டனை, வெறும் சிறை தண்டனை மட்டும் இந்த மாதிரியான குற்றங்களுக்கு எடுபடாது. இந்த ஏற்கனவே ஒரு நிர்பயா கேஸ்ல வந்து ஒரு மைனர் சைல்டு சில்ட்ரன் 17 வயசு பையன் வந்து அந்த கற்பழிப்புல ஈடுபட்டான். அந்த பஸ்ல நடந்த கற்பழிப்புல மற்றவங்களோட சேர்ந்து அவனும் ஈடுபட்டான். அப்படிங்கும் போது இவனை மட்டும் சிறார் சீர்திருத்த பள்ளியில போட்டு 3 வருஷ தண்டனை அதிகபட்சமா கொடுத்து வெளியே வரும்போது ஒரு தையல் மிஷினை கையில கொடுத்து அனுப்புறாங்க. இந்த மாதிரி கற்பழிப்பு நடக்கிற இடத்துல இருந்த ஒரு சிறுவன் அந்த பெண்ணை கற்பழிக்கிறான். அப்படிங்கும் போது அவனை சிறுவனாவே கருதக்கூடாது. அவனை வந்து மற்றவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதே தண்டனை தான் அவனுக்கு கொடுத்துருக்கணும். இவனை சிறுவன் எப்படி சொல்ல முடியும்? கற்பழிப்பு நடத்துற ஒருத்தனை எப்படி சிறுவன் லிஸ்ட்ல சேர்க்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரி சட்டங்களால, ஒன்னுத்துக்குமே உதவாத சட்டங்களால எதுவுமே குறைக்க முடியாது குற்றங்களை அப்படிங்கிறது தான். இவனை வந்து 3 வருஷம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டு வெளியே வரும்போது தையல் மிஷினை கொடுத்து அனுப்புறது இந்த குற்றத்துக்குள்ள தண்டனையா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பெரியவங்க என்ன செஞ்சாங்க, கற்பழிப்பு பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? இவன் என்ன பண்ணா, அதே கற்பழிப்பு தான் இவனும் பண்ணான். இவனுக்கு மட்டும் சிறுவர் அந்த 17 வயசு அப்படிங்கிற வயசை காரணம் காட்டி தண்டனை குறைச்சிருக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஸோ கற்பழிப்பு பண்ணது 2 பேருமே ஒண்ணு. அது சிறுவனா பெரியவனா அப்படிங்கறது பாகுபாடை பிரிக்க வேண்டியதில்லை. குற்றங்கள் என்ன நடந்திருக்கு அதை தான் பார்க்கணும். இந்த குற்றத்தை செயலில் ஈடுபட்ட ஒருத்தருக்கு ஒரு தண்டனையும் சிறுவனா இருக்கிற இன்னொருத்தருக்கு ஒரு தண்டனையுங்கிறது வந்து ஏற்புடையதே இல்லை.
எப்ப ஒருத்தன் கற்பழிப்பு செய்யறான் அப்படின்னானோ அவனை சிறுவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அவனை சிறுவனாக கருதக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. 16ஆம் தேதி என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இந்த வழக்கு போற போக்கு எப்படின்றது அது அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஸோ 16ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அன்னைக்கு நடந்த விஷயத்த அப்புறமா நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ உங்க கருத்துக்கள் என்னங்கிறத உங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.